இன்ட்ரொடக்ஷன் டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ரிசம். இது ஸ்கொயர் ப்ரிசம். இந்த ஸ்கொயர் ப்ரிசம்க்கு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கொயர் ப்ரிசம்க்கு முதல்ல இதோட நேம்லாம் என்ன, வாட் இஸ் ஸ்கொயர் ப்ரிசம், அது என்னென்ன நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேஸ், இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ். இது FACE ஃபேஸ், FACE ஃபேஸ், இதெல்லாம் ஃபேஸ். இது வந்து கார்னர், இது கார்னர். இங்கே பாருங்கள் 4 கார்னர் இருக்குது, கார்னர். இது வந்து எட்ஜ் அல்லது சைடு, இது ஸ்மாலர் எட்ஜ் அல்லது சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் எட்ஜ். இதுதான் இதோட டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் வந்து ஸ்கொயர் ப்ரிசம். சரி, இந்த ஸ்கொயர் ப்ரிசம் ஆன் HP and one of its base side, இந்த பேஸ் சைடு inclined to 30 degree to the VP. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட் வந்து ஆக்சிஸ் ஹைட்டு அல்லது ஹைட் ஆஃப் திஸ் தான் ஸ்கொயர் ப்ரிசம் இஸ் 60 mm. இது பாருங்கள், இதை தான் வந்து ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் இதோட ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் வரையணும். இதோட ஃப்ரண்ட் வியூ இங்கேருந்து பார்த்து இங்கே வரையணும். இதோட டாப் வியூ மேலேருந்து பார்த்து வந்து இங்கேருந்து வரையணும், ஹரிசாண்டல் பிளேனில் வரையணும். அப்புறம் ரொட்டேட் பண்ணிடணும். அதோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாருங்க, ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு வந்து இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளைன் 30 டிகிரி. ஒன் ஆஃப் சைட் இன்க்ளைன் டு 30 டிகிரி வெர்டிக்கல் பிளைன். அதனால் ஃபஸ்ட்டு வி ஹவ் டு ட்ரா திஸ் வந்து இன்க்ளினேஷன், திஸ் லைன் ஃபார் 30 டிகிரி ஃப்ரம் XY. இதை வரைஞ்ச உடனே இந்த ஸ்கொயர் ப்ரிசம், இந்த ஸ்கொயரை வந்து வரையணும். ஃபார் சைடு வந்து அதோட சைடு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க 30 mm வந்து இந்த ஸ்கொயர் வரையணும். அதுவும் ஒரு சைடு இது மேலே இருக்கணும். அதான் சரி, ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு அல்லது எட்ஜு, ஸ்மாலர் சைடு அல்லது எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளைன் கொடுத்துருந்தாங்க. அதனால் இது வரைஞ்சிடறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ABCDன்னு சொல்லி கொடுத்துருவோம். இங்கே A, இங்கே B, கிளாக்வைஸ் டைரெக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன், அது உங்களோட இஷ்டம். ABCD கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்தா ABCD தெரியும் மேலே நம்மளுக்கு. அதனால் ABCD பாருங்கள் வெளியே போட்டிருக்காங்க. PQRS வந்து அடியில் இருக்கிற பேஸில், அதாவது இந்த ஸ்கொயர் ப்ரிசமோட பாட்டத்தில் இருக்கிற ஆன் HP மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதை பாருங்கள், PQRS உள்ளார போட்டிருக்காங்க. சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. சரி, இது ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதோட ஃப்ரண்ட் வியூ வரையணும். இங்கேருந்து எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். எது எது இங்கே தெரியுமோ, எந்தெந்த எட்ஜெல்லாம் தெரியுமோ, எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கே முன்னாடி இருக்கிறீங்க, இங்கேருந்து பார்க்குறப்ப எந்தெந்த எட்ஜெல்லாம் தெரியுமோ, அதாவது எந்தெந்த பாட்டமில் இருக்கிற எட்ஜெல்லாம் தெரியுமோ, அது முன்னாடி போய் நின்று பார்த்தீங்கன்னா தான், இங்கே போய் உங்கள் கையில் இந்த ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நின்று உங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், புரியும். அப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப, இந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப பாட்டத்தில் என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ABC அது தெரியும். அதனால் ABC இது மூணுமே வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் லைனில் போட்டாகணும். பாருங்கள், ABC எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் லைனில் போட்டுடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே மேலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மேலே என்ன தெரியும், இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதுவும் பாருங்கள் இங்கே வந்து தெரியும். அது வந்து கண்டினியூஸ் லைனில் போட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் லைன் வந்து எதெல்லாம் கண்டினியூஸ் போடணும் அப்படின்னு சொல்லி இங்கே முன்னாடி நின்று பாருங்கள். இங்கே நின்று பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் AB தெரியும், ஏவும் Pயும் தெரியும். அதனால் AP வந்து கண்டினியூஸ் லைனில் போட்டாகணும், அதை டார்க்காக போட்டாகணும், கண்டினியூஸ் லைனில் போட்டாகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Qவும் Bயும் தெரியும், Qவும் Bயும் பாருங்கள், QB இங்கே போய் முன்னாடி நின்றுக்கணும். அப்போ இங்கே இருக்கிற Qவும் Bயும் தெரியும், Qவும் Bயும் பாருங்கள் இங்கே இருக்குது, இங்கே நின்றுக்கிறீங்க, அதனால் தெரியும். அதே வந்து இங்கே பாருங்கள் 3D வியூவில் கொடுத்துருக்கனால இங்கே போய் நின்றுக்கிறீங்க. இல்லைன்னா உங்கள் கையில் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து தெரியும். அதனால் வந்து QB வந்து கண்டினியூஸ் லைனில் போட்டிருப்பாங்க. எல்லாமே இதுவும் கண்டினியூஸ் லைனில் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. என்ன தெரியாது, இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறப்ப, இந்த ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறப்ப இதுதான் ஃப்ரண்ட்டு, இந்த ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறப்ப அது ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறது இங்கே வந்து நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் கையில் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறப்ப இந்த பாருங்கள் Dயும் Sயும் தெரியாது. அதனால் பாருங்கள் Dயும் Sயும் டாட்டர் லைனில் போட்டிருப்பாங்க. DSங்கிற லைனு நீங்கள் முன்னாடி வந்து பார்க்குறப்ப தெரியாது, அதனால் டாட்டர் லைனில் போட்டிருக்காங்க. சரி, இதுதான். நெக்ஸ்ட்டு இதே இது பார்த்திங்கன்னா இது ஸ்கொயர் ப்ரிசம், இன்னொன்று வந்து ஸ்கொயர். அதே இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பிரமிடு. ஸ்கொயர் பிரமிட்னா பாருங்கள் மேலே வந்து கூர்மையாக இருக்குது. அதே இது தான் ஸ்கொயர் பிரமிடு, மேலே வந்து கூர்மையாக இருக்குது. சரி, அதனால் ஸ்கொயர் ப்ரிசம், இது வந்து ஸ்கொயர் பிரமிடு. ஸ்கொயர் பிரமிடுங்கிறதுனால பாருங்கள் மேலேருந்து பார்க்குறப்ப இந்த லைன்லாம் தெரியும்.
அது வந்து ஸ்கொயர் ப்ரிசமில் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, இந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கிறது போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மேலே வந்து ஒரு ஆப்ஜெக்டை கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதே மாதிரி நாம் வந்து பார்க்குறப்ப இதில் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறப்ப எது எது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அப்போ தெரியணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப ஓபி தெரியும், ஓபிங்கிற லைன் வந்து தெரியும். பாருங்கள் மேலே ஓபி கண்டினியூஸாக போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பாருங்கள் ஓஏ தெரியும். பாருங்கள் பாருங்கள் ஓஏ ஓ டேஸ் ஏ டேஸ் நேம் தான் வந்து புரியறதுக்காக ஒரு இடத்துல மேலே கொடுத்துறதுலாம் ஃப்ரண்ட் வியூனா டேஷ் டேஷ்னு கொடுத்தாகணும். சரி, ஓ டேஷ் தெரியும், ஓசியும் தெரியும். என்ன தெரியாது, ஓடி வந்து தெரியாது. எங்கே இங்கே முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை கையில் வச்சுக்கிட்டு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இது தெரியாது, இது பின்னாடி இருக்கும். அதனால் பாருங்கள் அதை டாட்டா லைனில் போட்டிருப்பாங்க. ஓடியை டாட்டா லைனில் போட்டிருக்காங்க. தேங்க்யூ.